கேரட் அல்வா தேவையான பொருட்கள்: 1 கப் துருகிய கேரட், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 கப் போல் காய்ச்சின பால், ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை. ஒரு வாணலை வச்சிடலாம் அடுப்பில். வச்சிட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சேர்த்துக்கலாம். நெய் விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம். துருகி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு கேரட் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இன்னும் கூட நெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, கலர் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மாறி இருக்கு கலர். நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது. வாசனையும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வாசனை. ஓகே, 1/4 கப் காய வச்சு ஆற வச்ச பால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேரட் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். கூட சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கேரட் ஃப்ளேவர் நம்மளுக்கு வராது. ஓகே, பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பால் சேர்த்த உடனே அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த கேரட் அல்வா. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓகே, நல்லா கொதி வருது. இந்த கேரட்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியும் நம்ம சேர்க்குற சுகர் அண்டு நெய் இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் அல்வாவுக்கு. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கேரட் அல்வாவில் ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது ஒவ்வொரு ஸ்மெல் வருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்ல, குறைவாகவே வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகி வத்துற வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. ஓகே ஓகே நல்லாவே வத்திருக்கு. நம்மளுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சர்வ் பண்ண ஆரம்பித்ததும் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு தேங்காயும் பிடிக்கலன்னா நீங்கள் முந்திரி திராட்சையை நெய்யில் பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஹாப்பி தீபாவளி.